ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தித் துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது.
தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார். மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷன்ல 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்கள்ல நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில்அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின் போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ்க் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி டக்கர் பிரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங், மார்டின் பொரிசியுக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார்.
மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.